نتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذين آمنوا وتطمئن قلوبهم بذكر الله ألا بذكر الله تطمئن القلوب وقال النبي صلى الله عليه وسلم الكيس من دان نفسه وعمل لما بعد الموت. அல்ஹம்துலில்லாஹ். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வுக்கே அனைத்து புகழும். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன். அவனுக்கு நிகராக இந்த உலகத்தில் யாரும் எதுவும் இல்லை என்று சாட்சி சொன்னவனாகும். நபிமார்களுக்கெல்லாம் தலைவர் அல்லாஹ்வின் தூதர் எங்கள் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை தனது வாழ்க்கையில் எடுத்து நடந்த அந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹ்வின் அருள் என்றென்றும் உண்டாவதாக என்று வேண்டிக் கொண்டதன் பின்னால் ஜும்ஆவுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மாளிகையிலே நேர காலத்தோடு வந்தமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வும் அவனது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்னென்ன விடயங்களை எல்லாம் எங்களது வாழ்க்கையில் எடுத்து வாழச் சொன்னார்களோ அவ்வாறான விடயங்களை நாங்கள் எங்களது வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும், என்னென்ன விடயங்களை எல்லாம் தவிர்ந்து விலகி வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று எங்களுக்கு தடைகள் விதித்தார்களோ அவ்வாறான விடயங்களில் இருந்து தவிர்ந்து வாழ்ந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். அல்லாஹுவை அஞ்சிக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, இந்த குத்துபாவில் எனக்கு தரப்பட்ட தலைப்பு திக்ரின் சிறப்புகள் எனும் தலைப்பு தரப்பட்டிருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா எங்களை இந்த உலகத்தில் கொஞ்ச காலம் வாழ்வதற்காக வேண்டி படைத்திருக்கின்றான். இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும், இந்த உலகத்திலே நான் கழிக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் மிகவும் பெருமதியானது. இந்த நிமிடங்கள் சென்று விட்டால், இந்த நாட்கள் கழிந்து விட்டது என்று சொன்னால் எனக்கு மீண்டும் கிடைக்க மாட்டாது. குழந்தை பருவத்தில் இருந்தோம், வாலிப பருவத்தை அடைந்தோம். சில மணித்தியாலங்கள் வேகமாக சென்றது, நாட்கள் வேகமாக சென்றது, வாலிப பருவத்தை அடைந்து விட்டோம். வாலிப பருவத்தை அடைந்ததன் பின்னால் எனது குழந்தை பருவம் மீண்டும் எனக்கு வரமாட்டாது. காலங்கள் நேரங்கள் சென்று விட்டன. இவ்வாறுதான் சில நேரங்கள் காலங்கள் வேகமாக கடந்து செல்ல செல்ல நான் முதியவராக வயோதிபத்தை அடைந்து விட்டேன். வயோதிபத்தை அடைந்ததன் பின்னால் எனது வாலிபமோ எனது குழந்தை பருவமோ மீண்டும் வரமாட்டாது. நேரங்கள் காலங்கள் கழிந்து விட்டன. கழிந்த நேரம் கழிந்த நாட்கள் மீண்டும் வரமாட்டாது. வயோதிபத்தில் இருந்து கொண்டிருக்கின்றேன். இன்னும் சில நாட்கள் செல்ல செல்ல, நேரங்கள் வேகமாக கடந்து செல்ல செல்ல என்னுடைய மௌத்தும் வந்துவிடும். அதற்கு பின்னால் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு எனக்கு ஒரு நிமிடமும் கிடைக்க மாட்டாது. அன்புக்குரியவர்களே, எனவே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நாட்களும் மிகவும் பெருமதியானது. இதை நாங்க சிறந்த முறையில பயன்படுத்தணும். அதற்குத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தில் புத்திசாலி யார் தெரியுமா? அல் கையிசு மன் தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌத். மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்காக வேண்டி யார் தயாரிப்பு செய்கின்றானோ அவன்தான் புத்திசாலி என்பதாக சொன்னார்கள். நான் மௌத்தானதன் பின்னால் எனது கபூரிலே நான் சந்தோஷமாக உறங்க வேண்டும்.
மறுமையில் நான் வெற்றி பெற வேண்டும், எனக்கு சுவர்க்கம் கிடைக்க வேண்டும். அதற்காக வேண்டி இந்த உலகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு நிமிடங்களையும், அதற்காக வேண்டி இந்த உலகத்தில் கழிக்கின்ற ஒவ்வொரு நாட்களையும் மறுமைக்கு தேவை, எனக்கு மறுமைக்கு தேவை என்ற சிந்தனையோடு யார் கழிப்போமோ நாங்க தான் புத்திசாலி என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, ஒருமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது மனைவியரான ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே இருந்து சுபஹ் தொழுவதற்காக வேண்டி மஸ்ஜிதுக்கு செல்கின்றார்கள். சுபஹ் தொழுது முடிந்து மிகவும் தாமதமாக நன்றாக வெயில் வந்ததன் பின்னால், காலை பொழுது ஆனதன் பின்னால் வீட்டுக்கு வருகின்றார்கள். வீட்டுக்கு வருகின்ற போது ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தொழுத அதே இடத்திலேயே திக்ர் செய்து கொண்டிருக்கின்ற காட்சியை பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவியிடத்தில் கேட்கின்றார்கள், நீங்கள் தொழுத அதே இடத்தில் தானா இதுவரைக்கும் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதாக கேட்டபோது சொல்கின்றார்கள், ஆம் யா ரசூலல்லாஹ், அதே இடத்தில் தான் இருந்து கொண்டிருக்கின்றேன் என்பதாக சொல்கின்றார்கள். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? நான் சுபஹுக்கு பின்னால் ஒரு திக்ரை 3 தடவைகள் தான் ஓதினேன். நீங்கள் இவ்வளவு நேரம் எவ்வளவு திக்ர் செய்தீர்களோ, எவ்வளவு அமல் செய்தீர்களோ, இதை விட அதிகமான நன்மைகளை அந்த திக்ரின் மூலமாக நான் பெற்றுக்கொண்டு விட்டேன் என்பதாக சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், அந்த திக்ர் தான் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி عدد خلقه ورضا نفسه وزينة عرشه ومداد كلماته. இந்த திக்ர 3 முறை ஓதுறாங்க, அதிகமான நேரம் திக்ரு செஞ்ச நன்மையை அல்லாஹ் கொடுக்கின்றான். அன்புக்குரியவர்கள், எத்தனை நிமிடம் எடுக்கும்? 1 நிமிடம் 2 நிமிடத்தினால் இந்த திக்ரை நாங்கள் ஓதி முடித்திடலாம். இதற்கு அல்லாஹ் தரக்கூடிய நன்மை என்ன? அதிகமான நேரங்கள், பல மணித்தியாலங்கள் திக்ர் செய்த நன்மையை அல்லாஹ் எங்களுக்கு தருகின்றான். இதனுடைய பெருமதி எங்களுக்கு எப்ப விளங்கும் தெரியுமா? மறுமையில நாங்க எல்லோரும் இருக்கின்ற போது அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் இந்த உலகத்தில் நீங்க செஞ்ச நல்லமல்கள், நாங்கள் செய்த நல்லமல்கள், பாவங்கள் எல்லாம் எழுதப்பட்ட ஒரு புத்தகத்தை அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் தருவான். தருகின்ற போது நான் செய்த நல்லமல்கள் அங்கே பொதிக்கப்பட்டிருக்கும். இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாள் சுபஹுக்கு பின்னாலும் இந்த திக்ரை நான் ஓதி வந்திருந்தேன் என்று சொன்னா, பல மணித்தியாலங்கள் திக்ர் செஞ்ச நன்மையை அல்லாஹ் எங்களுக்கு மறுமையில் தந்துருவான். அந்த நேரத்தில் தான் விளங்கும் இந்த உலகத்தில எவ்வளவோ பெருமதியான நிமிடம். 1 நிமிடம் தான் நான் திக்ர் செய்தேன், 2 நிமிடங்கள் தான் திக்ர் செய்தேன், இவ்வளவு அதிகமான நன்மையை அல்லாஹ் தந்து விட்டானே என்ற சந்தோஷம், பெருமதி எனக்கு மறுமையில் தான் தெரியும். எனவே அன்புக்குரியவர்களே, மௌத்தாகும் வரைக்கும் இந்த திக்ரை நான் செஞ்சு கொண்டே இருக்கணும். எனது பிள்ளைக்கும் கற்றுக் கொடுக்கணும். என்ற பிள்ளைய சுபஹுக்கு நான் பள்ளிக்கு வரும்போது அழைத்து கொண்டு வரணும். பிள்ளைக்கு சொல்லணும் இந்த திக்ருடைய சிறப்பை, இந்த திக்ருடைய நன்மையை கற்றுக் கொடுக்கணும். வீட்டிலே உள்ள இந்த பெண் பிள்ளைக்கு நான் சொல்லிக் கொடுக்கணும். அப்பதான் நான் ஒரு சிறந்த தந்தை, இந்த பிள்ளைக்கு நல்ல விடயத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய சிறந்த தந்தை, எனது மனைவிக்கு நான் சொல்லிக் கொடுக்கணும். அப்பொழுதுதான் நான் சிறந்த கணவன். அன்புக்குரியவர்களே, எனவே இந்த திக்ரை நாங்க மௌத்தாகும் வரைக்கும் சொல்லிக் கொண்டே இருக்கணும். மேலும் சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கலிமத்தான், 2 வார்த்தை தான். எப்படியான வார்த்தை தெரியுமா? ஹஃபீஃபத்தானி அலல் லிசான், எங்களுக்கு சொல்றதுக்கு மிகவும் லேசான வார்த்தை, எங்களுடைய நாவுக்கு மிகவும் லேசாக வந்துரும் இலகுவான வார்த்தை. 2 வார்த்தை தான்.
அது எப்படியான வார்த்தை தெரியுமா? மறுமையில அல்லாஹு தஆலா எங்கள் ஒவ்வொருவரும் நாங்க உலகத்தில் செஞ்ச நல்லமல்கள், நாங்க செய்த பாவங்கள் எல்லாம் அல்லாஹ் தராசில நிறுப்பான். இந்த உலகத்தில் நான் அதிகமான நன்மைகள் செய்திருக்கின்றேனா, இந்த உலகத்தில் வாழும் போது நான் அதிகமான பாவங்கள் செஞ்சிருக்கின்றேனா என்பதற்காக வேண்டி அல்லாஹ் மறுமையில தராசுல போட்டு நிறுப்பான். நபி அவங்க சொன்னாங்க, இந்த திக்ர ஒரு மனிதன் உலகத்தில் வாழும் போது மொழிந்திருந்தா இந்த திக்ரையும் போட்டு நல்லமல்கள் அந்த தராசை நிற்கின்ற போது அந்த தராச பாரமாக ஆக்கிவிடும், கனமானதாக ஆக்கிவிடும். அவ்வாறான திக்ரத்தான் சொன்னாங்க. மேலும் இந்த திக்ரை பத்தி சொன்னாங்க தெரியுமா? ஹபீபத்தானி இலர் ரஹ்மான், அல்லாஹ் மிகவும் விரும்பக்கூடிய திக்ர், அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான திக்ர் என்பதாக சொல்லிவிட்டு சொன்னாங்க. அந்த திக்ர் தான் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம். இவ்வளவுதான். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம். இதனுடைய நன்மை என்ன? மறுமையில எனக்குரிய நன்மையின் தராச கனப்படுத்திவிடும். இதனுடைய திக்ர சிறப்பு என்ன? அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான திக்ர். நாங்க சொல்லுகின்ற போது என் உள்ளத்தில உணர்வு வரணும், இந்த திக்ர் எந்த ரப்புக்கு விருப்பமான திக்ர், இந்த திக்ர் எனக்கு மறுமையில் அதிகமான நன்மைகளை பெற்றுத் தரக்கூடிய திக்ர் என்ற உணர்வோடு நாங்க சொல்லணும். வாகனத்தில் செல்லும் போதும், ஓய்வாக இருக்கின்ற போதும், தூங்குகின்ற போதும், எல்லா நிலைமைகளும் இந்த திக்ரை நாங்க மொழிஞ்சு கொள்ளணும். அல்லாஹ் இரக்கமானவன். மறுமையில் அதிகமாக நன்மையை சம்பாதிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் எங்களுக்கு தரக்கூடிய பரிசுகள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் மிகவும் இரக்கமானவன், மிகவும் அன்பானவன். எங்களுக்கு பல புத்திமதிகளை அல்லாஹ் எங்களுக்கு சொல்லிக் கொண்டே இருக்கின்றான். அல்லாஹ் சொல்லுகின்ற புத்திமதி சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான் தெரியுமா? நான் சொல்ற புத்திமதிகளை எல்லாரும் கேட்டு நடக்க மாட்டாங்க. அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான்? நான் புத்திமதி சொல்கின்றேன், ஆனா இந்த புத்திமதிகளை எல்லோரும் கேட்டு நடக்க மாட்டாங்க. அல்லாஹ் சொல்லுகின்றான், நான் புத்திமதி சொல்லுகின்றேன், ஆனா அவங்க எல்லோருக்கும் இது பிரயோசனம் அளிக்க மாட்டாது. அல்லாஹ் குர்ஆனில சொல்லுகின்றான், ஹுதல் லில் முத்தகீன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகின்றான், இந்த உபதேசம், இந்த குர்ஆன் யாருக்கு நேர்வழி காட்டும் தெரியுமா? என்ன பயப்படுறவங்களுக்கு தான் இந்த உபதேசம் பிரயோசனம் அளிக்கும். அல்லாஹ் சொல்லுகின்றான், நான் சொல்லக்கூடிய விடயம் யாருக்கு பிரயோசனம் அளிக்கும் தெரியுமா? என்ன ஈமான் கொண்ட, என்ன நம்பிய மனிதர்களுக்கு தான் இந்த உபதேசம் பிரயோசனம் அளிக்கும் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகின்றான். அன்புக்குரியவர்கள், நான் சிந்திக்கணும், நான் அல்லாஹ்வை பயப்படலையா? நான் சிந்திக்கணும், நான் அல்லாஹ்வை என்ற ரப்ப நான் நம்பலையா? அல்லாஹ் சொல்ற விடயம் எனக்கு பிரயோசனம் அளிக்க மாட்டாதா? அல்லாஹ் சொல்ற விடயத்தை நான் கேட்டு நடக்க மாட்டேனா? அல்லாஹ் சொல்றத விடயத்தை நாங்க கேட்டு நடப்போம், சிந்திக்க வேண்டும். அல்லாஹ், அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் என்ன சொல்கின்றான் தெரியுமா? நாங்க மௌத்தாகின்ற நேரத்தில் கவலைப்பட்டு விடக்கூடாது, நாங்க கஷ்டப்பட்டு விடக்கூடாது, நாங்க துன்பப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக வேண்டி ஒரு மனிதன் மௌத்தாகும் போது எப்படி கஷ்டப்படுவான், எப்படி கதறுவான் என்கின்ற விடயத்தை எங்களுக்கு சொல்லி தருகின்றான் புத்திமதிக்காக வேண்டி. இந்த உலகத்தில் வாழும் போது நேரங்களை பெருமதியான நேரங்களை பிரயோசனமாக கழிக்காம வீணான முறையில கழிச்சு அல்லாஹ் விரும்பாத முறையில கழித்த ஒரு மனிதன் மௌத்தாகின்ற நேரம் வரும்போது அல்லாஹ்ட்ட கெஞ்சுவான். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் மௌத்தாகின்ற போது, நீ இந்த உலகத்தில் இப்படி வாழ்ந்தாய், உனக்கு இப்படி வாழ்க்கையைத்தான் நான் உனது மௌத்துக்கு பின்னால வச்சிருக்கின்றேன், இப்படியான கஷ்டமான வாழ்க்கையைத்தான் தரப்போறேன் என்று சொன்னா அல்லாஹ்விடத்தில் கெஞ்சுவான், யா அல்லாஹ், நீ என்னை இப்ப மௌத்தாக்காத,
நீ என்னை எப்ப மௌத்தாக்காத கெஞ்சுவான். அல்லாஹ் எனக்கு புத்திமதி சொல்லித்தாரான். இப்படி கெஞ்சுறதுக்கு முன்னால உனக்கு தந்த வாழ்நாள பயன்படுத்திக் கொள்ளு. அல்லாஹ் புத்திமதி சொல்லுகின்றான். லௌலா அഖர்தனி இலா அஜலின் கரீப், யா அல்லாஹ் இப்ப மௌத்தாக்காத, எனக்கு கொஞ்சம் அவகாசம் தாயா அல்லாஹ் என்று கெஞ்சுவான், கதறுவான். இப்படியான நிலைமைக்குள்ளாக நீ ஆகிவிடாத. அல்லாஹ் சொல்லுகின்றான், இப்படியான நிலைமை வந்தா நான் ஒரு நிமிடமும் கூட உனக்கு தரமாட்டேன். ஒரு நிமிஷமும் தரமாட்டேன், ஒரு நிமிடமும் உன்னை தாமதமாக மௌத்தாக்க மாட்டேன் என்பதாக அல்லாஹ் புத்திமதி சொல்லி தந்து விட்டு சொல்லுகின்றான். ஃபலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா, இந்த உலக வாழ்க்கை உன்னை ஏமாத்தி விட வேண்டாம். அல்லாஹ் எவ்வளவு புத்திமதி சொல்லுகின்றான். இந்த உலக வாழ்க்கை உன்னை ஏமாத்தி விட வேண்டாம். எத்தனையோ பேர் கதைக்கின்றோமே, இந்த வேலை கடும் வேலை, கஷ்டமான வேலை, அதனால தொழுறதுக்கு நேரம் இல்லை சொல்லுகின்றோமா இல்லையா? இவ்வாறு என்னுடைய துன்யா, என்னுடைய உலகம் என்ற தொழுகையை தொழாம என்ன தடுக்கின்றது, என்னை ஏமாற்றுகின்றது. அதற்குத்தான் அல்லாஹ் சொல்லுகின்றான், இந்த உலகம் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். இந்த தொழில் கஷ்டம், நான் பிஸி, எனக்கு நேரம் இல்லை, தொழணும் என்று விருப்பம் தான், தொழணும் ஆசைத்தான், ஆனா பள்ளிக்கு வாரத்துக்கு நேரம் இல்லை. அல்லாஹ் இதற்குத்தான் சொல்றான், ஃபலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா, உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். எத்தனையோ சகோதரர்கள் சொன்னாங்க, நான் உழைக்காட்டி இந்த மனைவிக்கு யாரு சோறு கொடுக்கிற சொன்னாங்க, நான் உழைக்கல் என்று சொன்னா இந்த குடும்பத்தை யாரு பார்க்கிற, இந்த பிள்ளைக்கு யாரு செலவு செய்யற, இப்படி கேட்ட எத்தனையோ சகோதரர்கள் கபரில பல வருடங்களாக உறங்கிக் கொண்டிருக்கின்றாங்க. எத்தனையோ தொழுக தொழல்ல, எத்தனையோ நோன்புகள் தொழல்ல, எவ்வளவு நேரங்களை வீணடித்து விட்டாங்க. என்ன சொன்னாங்க, நான் உழைச்சாத்தானே எனது குடும்பம் வாழும், நான் சம்பாதித்தாத்தானே எனது குடும்பம் வாழும் சொன்னாங்க. உலகம் ஏமாத்தி விட்டது. இந்த கபூர்ல உறங்கிக் கொண்டிருக்கின்றாங்க. அவரது மனைவி இன்றும் உயிரோடு தான் வாழ்றாங்க. அவரது பிள்ளை இன்று வரைக்கும் உண்டு தான் இருக்கின்றாங்க, படித்துக் கொண்டு தான் இருக்கின்றாங்க. இதற்குத்தான் அல்லாஹ் சொல்லுகின்றான், உன இந்த கோணத்தில் பல கோணங்கள்ல உலகம் ஏமாற்றும். ஃபலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா, இந்த உலகம் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். இப்படி எண்ணம் வருகிறதா? நாங்க உள்ளத்துல நினைக்கணும், நான் சந்தோஷமாக இருக்கின்றேன், நன்றாக உழைக்கின்றேன், எனக்கு தொழிலை தந்தவன் அந்த அல்லாஹ், எனக்கு ரிஸ்க் தந்தவன் அந்த அல்லாஹ், எனக்கு உள்ளத்தில நிம்மதிய, சந்தோஷமான வாழ்க்கைய, சந்தோஷமான வீட்டை, அழகான வாழ்க்கையை தந்தவன் அல்லாஹ். உள்ளத்தில நினைக்கணும், எனக்கு இதெல்லாம் தந்த அல்லாஹ்வை நான் தொழக்கூடாதா? நாங்க சிந்திக்கணும், இந்த அல்லாஹ் பத்தி பிள்ளட்ட சொல்லணும், இந்த அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் zikr செய்யக்கூடாதா? நாங்க சிந்திக்கணும், இந்த அல்லாஹ்விடத்துல இந்த தேவையை கேட்க கூடாதா? இந்த நம்பிக்கை, இந்த ஈமான் என்னிடத்துல வந்தாதான் எனக்கு நான் நேரம் கொடுப்பேன் zikr செய்ய, நான் நேரம் கொடுப்பேன் அல்லாஹ்வை வணங்குறதுக்கு. நம்பிக்கையை, அல்லாஹ்வின் மீது உள்ள நம்பிக்கையை நாங்க பலப்படுத்தணும். அல்லாஹ் இந்த நம்பிக்கை வர வேண்டும் என்பதற்காக வேண்டி குர்ஆன்ல எத்தனையோ சம்பவங்களை சொல்லி தருகின்றான். நபி அவங்கள எத்தனையோ சம்பவங்களை படிக்கின்றோம், சஹாபாக்கள் எத்தனையோ சம்பவங்களை படிக்கின்றோம். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பர்து தொழுகை இல்லாத நேரத்தில் மஸ்ஜிதுக்கு போறாங்க. போனா அங்கே ஒரு சஹாபி உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார். அவர்தான் அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்காங்க, அபு உமாமாவே ரலியல்லாஹு அன்ஹு, நீங்க தொழுகை இல்லாத நேரத்தில் மஸ்ஜிதுல வந்து இருக்கின்றீங்களே ஏன் என்பதாக கேட்கின்ற போது சொன்னாங்க, ஹுமூமுன் லஸிமத்னி, யா அல்லாஹ் எனக்கு கவலை ஆயிற்று, மனம் நிறைய கவலை யா ரசூலல்லாஹ்,
ரசூலல்லாஹ் சொல்றாங்க, மனது நிறைய கவலை. வதுயூனுன் யா ரசூலல்லாஹ், எனக்கு அதிகமான கடன்கள் உள்ளது யா ரசூலல்லாஹ், மனதில கவலை, நிம்மதி இல்ல, அதனால தான் நான் மஸ்ஜிதுக்கு வந்திருக்கின்றேன் யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நான் உங்களுக்கு ஒரு திக்ர கற்று தரவா, அதை நீங்க சொல்லுவீங்களா என்பதாக கேட்கின்ற போது ஆம் யா ரசூலல்லாஹ் என்பதாக சொல்லுகின்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் வ அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல் வ அஊது பிக மினல் ஜுப்னி வல் புக்ல் வ அஊது பிக மின் கலபத்தித் தைனி வ கஹ்ரி ரிஜால். இந்த திக்ரை நீங்க ஓதி வாங்க, அல்லாஹ் உங்களுடைய கவலையை போக்கிடுவான். இந்த திக்ரை நீங்க ஓதி வாங்க, அல்லாஹ் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துவான். செல்லுறாங்க அன்புக்குரியவர்கள், இந்த சஹாபி தொடர்ச்சியாக ஓதி வருகின்றாரு. என்ன சொல்றாங்க தெரியுமா? அஸ்ஹபல்லாஹு ஹம்மி, நான் தொடர்ச்சியாக ஓதி வந்தேன், அல்லாஹ் தஆலா உள்ளத்தில் இருந்த கவலையெல்லாம் போக்காட்டிட்டான். தொடர்ச்சியாக ஓதி வந்தேன், வகலா அன்னி தைனி, எனக்கு இருந்த கடன்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா நிறைவேற்றித்தான். இந்த நம்பிக்கை வேண்டும், எனக்கு சந்தோஷம், மனதிற்கு நிம்மதி வேண்டும் என்றா நான் அதிகமாக திக்ர் செய்யணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி தருகின்றான், அலா அறிந்து கொள்ளுங்க, பிதிக்ரில்லாஹி, அல்லாஹ்வை திக்ர் செய்வதன் மூலமாகத்தான் தத்மஇன்னுல் குலூப், உள்ளங்கள் நிம்மதியாக இருக்கின்றன. அல்லாஹ் சொல்லுகின்றான், எத்தனையோ வருடங்கள் சம்பாதிக்கின்றோம், மனதில் நிம்மதி இல்லை சொல்லுகின்றோம். எவ்வளவோ சத்து சம்பாதித்திருக்கின்றோம் சொல்லுகின்றோம், மனதில் நிம்மதி இல்லை, மனதில் நிம்மதி வரமாட்டாது. ஏன் மனதில நிம்மதி தேவை என்று சொன்னா அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்க. அல்லாஹ் சொல்லுகின்றான், அன்புக்குரியவர்களே, இப்ப நாங்க சிந்திக்கணும், இந்த நம்பிக்கை என்னிடத்தில் இருக்கின்றதா? கவலை வந்தா நான் திக்ர் செஞ்சா, இந்த திக்ர செஞ்சா அல்லாஹ் இந்த கவலையை போக்காட்டிடுவான். துன்பம் வருகின்ற போது நான் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கினால் இந்த கவலையை அல்லாஹ் போக்காட்டிடுவான். இந்த நம்பிக்கை எங்கள்கிட்ட வேணும். இந்த நம்பிக்கையைத்தான் எங்களது குழந்தைகள்கிட்ட நாங்க விதைக்கணும். அன்புக்குரியவர்களே, கவலைக்குரிய விடயம் என்ன தெரியுமா? அண்மையில் நடந்த சம்பவம். ஒரு தந்தை மௌத்தாகிவிட்டார், மரணித்து அவரை கபரிலே அடக்கம் செய்யப்பட்டு விட்டது. உம்மா இத்தாவிலே இருக்கா, பல நாட்கள் கனிந்து செல்கின்றன. வீட்டிலே உள்ள வாலிப பெண் ஒரு ரேடியோ எஃப்எத்துக்கு கால் பண்ணுகின்றாள். கால் பண்ணி என்ன சொல்லுகின்றாள் தெரியுமா? எங்க வாப்பா மௌத்தாகிட்டாரு, எங்க உம்மா இத்தாவுல இருக்கா, நாங்க கவலையோடு இருக்கின்றோம். எனவே எங்களுக்கு ஏத்தா மாதிரி ஒரு சோக பாடல் ஒன்று தாங்க என்பதாக கேட்கின்றாள். அன்புக்குரியவர்களே, கவலைப்படக்கூடிய விடயம், யோசிக்க வேண்டிய விடயம். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமா சொன்ன தாய்க்கும் தன்னைக்கும் பிறந்த பிள்ளை, எனது பிள்ளை வாப்பாவுக்காக வேண்டி துஆ செய்யணும் சிந்திக்கல்ல, அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கணும் சிந்திக்கல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்க? ஒரு பிள்ளை மரணித்து விட்டார் என்று சொன்னா அவரை 3 விடயங்கள் பின்தொடர்ந்து செல்கின்றன. அதுல ஒன்று தான் வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, இந்த உலகத்தில சாலிஹான பிள்ளையை உருவாக்கிட்டு போயிருக்கின்றாரு. இந்த பிள்ளை இவருக்கு துஆ செய்ய இவருக்காக வேண்டி துஆ செய்ய இவர் செய்கின்ற துஆ அந்த கபரில பிரதிபலிக்கும். நபி அவங்க சொன்னாங்க, இங்க வாப்பா கபரில உம்மா இத்தாவுல பிள்ளைக்கு மனசு நிம்மதிக்காக வேண்டி சோக பாடல் கேட்கின்றது. நாங்க யோசிக்கணும், இந்த பிள்ளை நான் மௌத்தானா இப்படி பாட்டு கேட்பானா? இந்த பிள்ளை
நிம்மதிக்காக வேண்டி அல்லாவின் பக்கம் நெருங்குவானா? இன்னும் எத்தனையோ சம்பவங்களை நாங்க பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, உம்மா மரணிக்கின்றாங்க, பாப்பா மௌத்தாகிட்டாங்க, கபூரிலே நாங்க வெச்சி விட்டு வந்துவிட்டு இரவு முழுக்க கரம்போட் விளையாடுறோம். ஏனாம் உம்மா மௌத்தாகிட்டாங்க, கவலையை போக்காட்டணும். ஏனாம் பாப்பா மௌத்தாகிட்டாரு, உள்ளத்துல கவலை, அதை போக்காட்டணும். இரவு முழுக்க கரம்போட், இரவு முழுக்க தால் கூட்டம், சுபகு தொழுகை இல்லை. இப்படியான பிள்ளையை நான் உருவாக்கி இருக்கின்றேன். சிந்திக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, மௌத்தாகி விட்டா எனக்கு என் சொத்து வரமாட்டாது, என் பட்டம் வரமாட்டாது, என் எதுவுமே வரமாட்டாது. என்ற பிள்ளை எனக்கு செய்யக்கூடிய துவா வரும், எனக்காக வேண்டி செய்யக்கூடிய நல்ல அமல்கள் வருமே. இந்த பிள்ளையை நான் எப்படி உருவாக்கி விட்டிருக்கின்றேன்? ஒவ்வொருவரும் சிந்திங்க. இப்படியான பிள்ளையை நான் எப்படி உருவாக்குறேன்? ஈமான் உள்ள பிள்ளையை நான் எப்படி உருவாக்கின்றேன்? சிந்திக்கலாம். உருவாக்குறதுக்கு அழகான முறை. இந்த பிள்ளை குழந்தைதான். பிள்ளைக்கு முன்னால வீட்டை கணவனும் மனைவி தொழணும், நபிலான சுன்னத்துக்கு தொழணும். பிள்ளை பார்த்து கொண்டிருக்கின்ற போது ஒரு எடுத்துறான் ஓதணும். பிள்ளை பார்த்து கொண்டிருக்கின்ற போது அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுக்காக வேண்டி அழுது அழுது துஆ கேட்கணும். பிள்ளை பார்த்து கொண்டிருக்கின்ற போது நான் திக்ர் செய்யணும். என்ன பார்த்து என்ற பிள்ளை வளருவான், என்ன பார்த்து என்ற மகள் வளருவாள். இந்த வீட்டு சூழல் ஈமான் உள்ள சூழலாக மாறும். நான் மௌத்தானதன் பின்னால் எந்த பிள்ளை எனக்காக வேண்டி துஆ செய்வான். அன்புக்குரியவர்களே, கவலைக்குரிய விடயம் என்ன தெரியுமா? நாங்க இப்பதான் ஒரு ரமலான் மாதத்தை வழி அனுப்பியிருக்கின்றோம். இந்த ரமலான் மாதத்தை பத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? அல்லாஹ் பாவங்கள் எல்லாம் மன்னிக்க கூடிய மாதம், சொர்க்கத்துடைய கதவுகளை திறந்து வைக்கக்கூடிய மாதம், தக்வாவை அல்லாஹ்வுடைய பயத்தை உள்ளத்தில் வளர்க்கக்கூடிய மாதம். இப்படியான மாதத்தை நாங்க வழி அனுப்பிவிட்டு ஒரு வாரம் கழியவில்லை. பெருநாள் முடிந்ததன் பின்னால் தக்வாவை இறையச்சத்தை வளர்க்கக்கூடிய மாதத்தை கழித்துவிட்டு, அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் விரும்பாத அதிகமான செயல்கள் செஞ்சு கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் விரும்பாத அதிகமான செயல்களை செஞ்சு கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு நிகழ்வுகளும் எப்படி ஆரம்பிக்கின்றது தெரியுமா? பாடல்களை கொண்டு, நடனங்களை கொண்டு, இசைகளை கொண்டு ஆரம்பிக்கின்றன. எனது உள்ளத்தில் அல்லாஹ் இறையச்சத்தை வளர்க்கலையா? நாங்கள் இந்த மாதத்தில் இறையச்சத்தை பெற்றுக் கொள்ளலையா? அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வழிகாட்டல் நல்ல வழிகாட்டல் கிடையாது. பின்னால் உள்ள ஒரு சமுதாயத்தையே பலி கெடுக்க கூடிய ஒரு வழிகாட்டல். இது எனக்கு வேண்டாம். என்ன பார்த்து எந்த புள்ளை செய்வான்? நான் மௌத்தாகி விடுவேன். நான் காட்டி தந்த வழி முறையே பன்மடங்காக இந்த புள்ளை செய்வான், என்ன மகள் செய்வாள். நான் மௌத்தானதும் பின்னால இந்த புள்ளை எனக்காக வேண்டி துஆ செய்யுமா? சிந்திக்க வேண்டும். இந்த புள்ளைக்கு நான் அல்லாஹ்வுடைய அச்சத்தை, அல்லாஹ்வுக்காக வேண்டி நேரம் கொடுக்கக்கூடிய குழந்தையாக உருவாக்கணும். அது மாத்திரமல்ல, இன்னும் சிலர்கள் அதை பார்ப்பதற்காக வேண்டி கணவனை கூட்டிட்டு கொண்டு, மகனை கூட்டிட்டு கொண்டு பார்க்கிறதுக்கு போறாங்க. அன்புக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ரஆ மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிர் பியதிஹி. உங்களை யாராவது ஒரு பாவத்தை கண்டா அது ஏழும் என்றா கையால தடுங்க. என்ற புள்ள பாவத்தை செய்யறான், செய்யாதடா உம்மா கேட்கலாம். ஏழும் ஈமான் இருக்கின்றதா? என்னால தடுக்க ஏழும். அப்படி உனக்கு சக்தி இல்லையா? ஃபபிலிசானிஹி, நீ உன்னோட நாவால நீ தடுத்துக் கொள்ளு, சொல்லு இது பாவம், இது ஹராம், இது ஹராம், அல்லாஹ் விரும்பாத செயல், வார்த்தையை கொண்டு தடுங்க. அப்படியும் இல்லை என்று சொன்னா வபி கல்பிஹி, உள்ளத்தால நீங்க எதை வெறுங்க, இது அல்லாஹ் விரும்பாத செயலு. வதாலிக அத்அஃபுல் ஈமான், இப்படி வெறுப்பதுதான் உங்களுடைய ஈமான்ல மிகவும்
தாழ்ந்த படித்தரம் என்பதாக சொன்னாங்க. இந்த உணர்வும் வராம, இந்த சிந்தனையும் வராம அதை நான் கேட்டுக் கொண்டிருக்கின்றேனே, அதை நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றேனே, என்னுடைய ஈமானுடைய படித்தரம் என்ன? ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தை அனுபவிப்பதற்காக வேண்டி தந்த உலகம் கிடையாது. எல்லோரும் மௌத்தாக போகின்றோம், நானும் மௌத்தாக போகின்றேன். மௌத்தாகின்ற போது நல்ல அமல்கள் செய்த நிலைமையில் மௌத்தாகணும். இந்த பிள்ளை மௌத்தாக போறான், பிள்ளைக்கு நல்ல வழிகாட்டலை காட்டி கொடுத்து விட்டு மௌத்தாகணும். அன்புக்குரியவர்கள், அல்லாஹ் எங்களுக்கு புத்திமதி சொல்லுகின்றான். மத்தாஉத் துன்யா கலீல். பாப்பா, இந்த உலக இன்பம் உங்களுக்கு நிரந்தரம் இல்ல. இந்த உலக வாழ்க்கை கொஞ்ச காலம். இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய இன்பம் சொற்ப காலம். இதற்கு நீங்க மயங்கி வாழ்ந்துடாதீங்க. வாலிப பருவம் என்பது சுறுசுறுப்பான பருவம், ஆரோக்கியமான பருவம். எங்கள் வாலிப பருவம், எங்களுக்கு வாலிப பருவத்தில் கிடைச்ச இன்பம் எங்களுக்கு நிரந்தரம் இல்ல. வயோதிபத்தை அடைஞ்சு கொண்டோம். ஆரோக்கியமாக இருந்தோம். நாங்க நோயாளி ஆகிட்டோம். எங்களுடைய ஆரோக்கியம் எங்களுக்கு நிரந்தரம் இல்ல. செல்வ செழிப்பில உலகத்தை நன்றாக அனுபவித்தோம். வீட்டில சொத்து இருக்கின்றது, பணம் இருக்கின்றது, விரும்பிய உணவை சாப்பிட முடியல. அது அன்புக்குரிய அந்த இன்பம் கொஞ்ச காலம். அல்லாஹ் சொல்லி தருகின்றான், இந்த உலகத்துக்காக வேண்டிய வாழ்ந்திடாத. இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய சந்தோஷம், இன்பம் எல்லாம் மத்தாஉத் துன்யா கலீல், கொஞ்சம். உலகத்துக்காக வேண்டி வாழ்ந்திடாத. வல் ஆகிரத்து கைரும் வ அப்கா சொல்லி தருகின்றான். மர்மதான் நிரந்தரம். மர்மக்காக வேண்டி சேமி, மர்மைக்காக வேண்டி நல்லமல் செய். அதுதான் கைருன், அதுதான் மிகவும் சிறந்தது. வல் ஆகிரத்து கைருன் வ அப்கா, அதுதான் நிரந்தரமான வாழ்க்கை. அங்கே மௌத்தாக மாட்டாய், அங்கே உனக்கு கவலை வரமாட்டாது, அங்கே உனக்கு நோய் வரமாட்டாது, அங்கே உனக்கு வயோதிபம் வரமாட்டாது. எனவே அன்புக்குரியவர்களே, இவ்வாறு எவ்வளவோ விடயங்களை அல்லாஹ் எங்களுக்கு குர்ஆன்ல புத்திமதி சொல்லி தருகின்றான். இப்படியான விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையில் இருந்து வாழக்கூடிய நல்ல அடியார்களாக அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மான், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களை பெற்று வளர்த்து அந்த தாய் தந்தைகளுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களுக்கு நல்ல கல்வியை கற்று தந்த ஆசான் ஆசிரியர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், அந்த உலகத்தில் வாழும் போது முஃமினாக வாழ்ந்து முஃமினாக மரணிக்கக்கூடியவர்களாக ஆக்கி அருள் புரிவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். الحمد لله الذي أنعم على عباده المؤمنين بالعرفان وأكرمهم من مزيد فضله برؤية في الجنان، وأشهد أن لا إله إلا الله الملك العلام، وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد، فيا عباد الله اتقوا ربكم الرحمن، وأوصيكم وإياي أولا بتقوى الله. وإذا قرئ القرآن فاستمعوا له وأنصتوا لعلكم ترحمون. فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ألا بذكر الله تطمئن القلوب. وقال النبي صلى الله عليه وسلم: الكيس من دان نفسه وعمل لما بعد الموت. بارك الله لنا ولكم بالآيات والذكر الحكيم، ونفعنا الله وإياكم. وأقول قولي هذا واستغفر الله لي ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله الذي أنعم على عباد المؤمنين والمجاهدين الذين جاهدوا حق جهاده بأموالهم وأنفسهم في سبيل الله. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد، فيا عباد الله اتقوا ربكم الرحمن، وأوصيكم وإياي أولا بتقوى الله، فإن الله مع الذين اتقوا والذين محسنون. أما بعد، فأوصيكم فإياي ولم بتقوى الله، فإن الله مع الذين اتقوا والذين محسنون. واعلموا عباد الله أن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. عباد الله إن الله يأمر
عباد الله، واعلموا أن الله أمركم أمرا عظيما وبدأ بنفسه تعظيما وثنى بملائكته تكريما وقال جل جلاله عظيما: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم، سيد الأبرار وآله الأطهار وأصحاب الأخيار. اللهم أرض عن الخلفاء الراشدين أبو بكر الصديق وعمر بن الخطاب وعثمان بن عفان وعلي بن أبي طالب رضي الله عنهم أجمعين، وأرض عن الستة الباقين من العشرة الذين بايعوا نبيك تحت الشجرة، وأرض عن جميع آل نبيك وأصحابه وأزواجه وأولاده وذرياته واتباعه أجمعين إلى يوم الدين، وأرض عنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات والأحياء منهم والأموات. اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان، ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله، إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. واذكروا الله العظيم يذكركم واشكروه يزيدكم ويهديكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.